Decode the World Unfiltered. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய முதல் நாடாக பிரான்ஸ் மாறி இருக்கிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத ட்ரம்ப் அரபு மக்களுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகர் அப்படின்னு அறிவிக்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து பிரிட்டனும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் இப்போது கூடியிருக்கிறது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை ஏவி வருவதற்கு பல்வேறு நாடுகளும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தான் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் ஒரு படி மேலே போய் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் இது முறைப்படி உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா அப்படின்னு உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த G7 நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முதல் நாடாக பிரான்ஸ் மாற இருக்கிறது. இது மத்திய கிழக்கில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான வரலாற்று உறுதிப்பாட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாரு மேக்ரான். பிரான்ஸோட இந்த முடிவை அவ்வளவு எளிதாக நிச்சயமாக இஸ்ரேல் ஏற்க முடியாது தானே. இஸ்ரேல் அதுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மட்டும் இல்லை, அமெரிக்காவும் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, பயங்கரவாதத்திற்கான வெகுமதி அப்படின்னு பிரான்ஸுடைய இந்த அறிவிப்பை அவர் விமர்சிக்கிறாரு. அமெரிக்கா இந்த முடிவை நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பிரான்ஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரான்ஸோட இந்த முடிவு அப்படிங்கிறது பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச அங்கீகாரத்திற்கான இயக்கத்திற்கு ஒரு புதிய ஊக்கத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். பிரான்ஸோட இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் அமைதி முயற்சிகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடும் அப்படின்னும் பிற மேற்கத்திய நாடுகளும் இதே போன்ற முடிவை எடுப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் போலவே பிரிட்டனும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பிரிட்டனில் மிக வலுவாக இப்போ எழுந்து வரக்கூடியதை பார்க்குறோம். அதே நேரத்தில் பிரிட்டன் பிரதமரும் இதுக்கு இசைவான ஒரு கருத்தை தான் சொல்கிறார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டாமருடைய லேபர் கட்சி எம்பிக்கள் உள்ளிட்ட 200 பேர் பாலஸ்தீனத்தை பிரிட்டன் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுடைய பிரித்தெடுக்க முடியாத உரிமை அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதும் கீர் ஸ்டாமர் தான். அப்போது அவரும் இதற்கு ஒத்த கருத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதுங்கிறது மத்திய கிழக்கில் ஒரு நீடித்த அமைதிக்கான ஒரு வலிமையான திட்டமாக மாறும் அப்படின்னு ஸ்டாமர் வெளிப்படையாக சொல்கிறார். அதனால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பிரிட்டனும் தயாராகி வருகிறது அப்படிங்கிறது தான் இதில் பொருளாக இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அவங்க ஒரு உறுதியான வெளிப்படையான அறிவிப்பாக எதையும் கொடுக்கல. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுடைய நீண்டகால சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறுது. தங்கள் சொந்த மண்ணில் ஒரு சுதந்திரமான அரசை நிறுவுவதற்கான அடிப்படை உரிமையை இது உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதும் அவங்க நம்புகிறாங்க. ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் போது பாலஸ்தீனம் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக மாறும். இது ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் ஒரு வலுவான நிலையை பாலஸ்தீனத்திற்கு கொடுக்கும். சர்வதேச நீதிமன்றங்கள், அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற சட்டமன்றங்களில் வழக்குகளை தொடரவும் இது உதவக்கூடியதாக இருக்கும். மேலும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும். சட்டவிரோத குடியேற்ற நடவடிக்கைகளை நிறுத்தவும் ராஜதந்திர அழுத்தத்தையும், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கவும் இது பயன்படும். இரு நாடுகளுடைய தீர்வுக்கான, அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற அதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியும். சரி, பாலஸ்தீனத்திற்கு ஏன் இத்தனை பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்தலாம். பலருக்கும் தெரிந்தாலும் கூட ஒரு இந்த சமயத்தில் பிரான்ஸ் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் பாலஸ்தீன் அதனுடைய பிரச்சனைகளை குறித்து நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். காசா பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே இரத்த போர் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. குறிப்பாக சொன்னால் 1914க்கு முன்பு வரை பாலஸ்தீன பகுதியை ஒட்டோமான் பேரரசு தான் ஆட்சி செஞ்சு வந்தது. முதலாம் உலகப் போரில் ஒட்டோமான் பேரரசு வீழ்ச்சி அடைது பிரிட்டன் ஆளுகையின் கீழே இந்த பாலஸ்தீனம் வருது. பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக இருக்க ஹிட்லருடைய சர்வாதிகார ஆட்சியிலிருந்து தப்பிச்சு
புலம்பெயர்ந்தவர்களாக அந்த பகுதிக்கு வர்றாங்க யூதர்கள். அவங்க அப்போ சிறுபான்மையினராகத்தான் அங்கே வசிக்க தொடங்குறாங்க. நாளடைவில் பாலஸ்தீனத்திலிருந்து யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும், அது உருவாக்கப்படணும் அப்படின்னு பிரிட்டனிடம் யூத பிரதிநிதிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் தான் பாலஸ்தீனம் இருக்குது. இப்போ இந்த கோரிக்கைக்கு பாலஸ்தீன மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரிட்டிஷ் அரசாங்கம், அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய அதே காலகட்டம், அடுத்த ஆண்டில் அங்கிருந்து வெளியேறாங்க. அதே ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி யூத தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் அப்படிங்கிற பேரில் தனி நாடு தோற்றுவிக்கப்பட்டதா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இஸ்ரேலை அப்போதைய அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமேன் அங்கீகரிக்கிறார். இங்கிருந்தே சிக்கல் தொடங்கிடுது. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு, அதுக்கு உடனடியாக அமெரிக்கா அங்கீகாரம் கொடுக்குது. இந்த அறிவிப்புக்கு பாலஸ்தீனியர்கள் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணுறாங்க. மறுநாளே போர் மூண்டது. அண்டை அரபு நாடுகளும் இஸ்ரேல் மீது படையெடுக்கின்றன. இந்த போரில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய அரபிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாங்க. இதனை பாலஸ்தீனியர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா அல் நக்பா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது பேரழிவு அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இந்த போர் 1949 வரை நீடிக்குது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது இந்த பிராந்தியத்தில் பெரும்பாலான பகுதியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடுது. ஜோர்டான் ஆக்கிரமித்த பகுதி வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரை அப்படின்னு அறியப்படுது. எகிப்து ஆக்கிரமித்த பகுதி தான் காசா. ஜெருசலேமும் 2ஆக பிரியுது. மேற்கு ஜெருசலேமை இஸ்ரேலிய படைகளும், கிழக்கு ஜெருசலேமை ஜோர்டானிய படைகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மே 15ஆம் தேதியை இஸ்ரேல் தன்னுடைய சுதந்திர தினமாக கொண்டாடும். அதே வேளையில் பாலஸ்தீனியர்கள் நஃபா தினமாக இதை அனுசரித்து தங்களுடைய இழப்புகளையும் நிலத்தின் மீதான உரிமைகளையும் நினைவு கூறக்கூடியதாக அந்த நாளை கடைபிடிக்கிறாங்க. இதுக்கு பிறகு 1967ஆம் ஆண்டு மீண்டும் போர் வெடிக்குது. இது 6 நாள் போர் அல்லது ஜூன் போர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப குறுகிய நாட்கள் தான் நடக்குது. இந்த போருங்கிறது இஸ்ரேலுக்கும் எகிப்து, சிரியா, ஜோர்டான் ஆகிய அரபு நாடுகளுக்கு இடையில் ஜூன் 5ஆம் தேதி 1967 தொடங்கி ஜூன் 10ஆம் தேதியே நிறைவடையுது. அதாவது 6 நாட்களில் நடந்த ஒரு குறுகிய ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு போர் அது. இந்த போரில் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலேமையும் மேற்கு கரையையும் ஆக்கிரமிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிரியன் கோலன் குன்றுகள், காசா மற்றும் எகிப்தோட சினாய் தீபகற்பத்தினுடைய பெரும்பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிக்குது. பாலஸ்தீன அகதிகள் பலரும் அவர்களது சந்ததியினரும் காசா, மேற்கு கரை மற்றும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய ஜோர்டான், சிரியா மற்றும் லெபனானில் தஞ்சம் புகுந்தாங்க. அந்த அகதிகளோ அல்லது அவர்களுடைய சந்ததியினரோ தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப இஸ்ரேல் இன்றைக்கு வரைக்கும் அனுமதி மறுத்து வருகிறது. இது ஒரு சிக்கலுக்கான அடிப்படை பிரச்சனை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்தியா உள்ளிட்ட 140 நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். ஆனால் அமெரிக்காவோ, இஸ்ரேல், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் அதனை தனிநாடாக இதுவரைக்கும் அங்கீகரிக்கவில்லை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத ட்ரம்ப்பும் என்ன சொல்றாருன்னா, அரபு மக்களுடைய புனித தலமாக இருக்கக்கூடிய ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகர் அப்படின்னு அறிவிக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனம் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை விவாதங்கள் மற்றும் ஆண்டு கூட்டங்களில் பாலஸ்தீனம் பங்கேற்கலாம். ஆனால் எந்த ஒரு தீர்மானத்தின் மீதும் அவங்களால வாக்களிக்க முடியாது. ஐக்கிய நாடுகள் சபையில் மற்ற நாட்டு கொடிகளோட பாலஸ்தீனத்தினுடைய கொடியும் பறக்கும். ஆனால் இந்த அனுமதியும் கூட 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் வழங்கப்பட்டுச்சு. ஐக்கிய நாடுகள் சபையில் முழுநேர உறுப்பினராக பல முறை பாலஸ்தீனம் முயற்சி மேற்கொண்டுச்சு. ஆனால் அதனை தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அமெரிக்கா தொடர்ச்சியாக தடுத்து வருகிறது. இப்போது பிரான்ஸினுடைய இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம், ஒரு நாடாக அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு அமெரிக்காவால் எதிர்க்கப்பட்டாலும் பிரிட்டன்லேயும் இதற்கான பிரான்ஸுடைய அந்த கருத்துக்கு ஒரு ஆதரவு பெருகி வருகிறது. பிரிட்டனும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கும்போது ஐரோப்பிய நாடுகள், இப்போ ஜெர்மனுக்கும் அந்த ப்ரெஷர் வரும், ஐரோப்பிய நாடுகள் அத்தனை பேருக்குமே இந்த ஒரு ப்ரெஷர் வரும். இது இஸ்ரேலுக்கான ஒரு அழுத்தமாக மாறும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலை தொடர்ச்சியாக ஆதரித்து வரக்கூடிய அமெரிக்கா பிரான்ஸினுடைய இந்த அறிவிப்புக்கு தன்னுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது. ஆனால் உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக, அந்த மக்களுக்கான இறையாண்மை உள்ள ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க, இந்தியா உட்பட. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.